அனைவருக்கும், மாற்றத்துக்காக பயணிக்கும் அனைவருக்கும் இன்றும் ஒரு புதிய விடயத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இது என்ன விடயம் என்றால், இரு தினங்களுக்கு முன்பு இந்திய மீனவர்களால் எமது இலங்கையைச் சேர்ந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு மீனவன் கொடூரமாக தாக்கப்பட்ட ஒரு வீடியோ காணொலி ஒன்றை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். ஆகவே அந்த மீனவனுக்கு கொடூரமாக தாக்கியிருந்தார்கள். அந்த காணொலியை பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடிந்தது. அதுக்கு கொடூரமாக அந்த மீனவன் தாக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இந்திய மீனவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த மீனவனுக்காக முதலாவதாக குரல் கொடுத்தது கௌரவர் நாமல் ராஜபக்ச அவர்கள். அவருடைய கண்டனத்தை வெளிப்படையாக அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். அவருடைய நாமல் ராஜபக்ச அந்த அவருடைய கருத்தில் கூறியிருந்தார், இந்திய மீனவனால் தாக்கப்பட்ட எமது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு மீனவனை மீண்டும் எமது இலங்கைக்கு எப்படி அழைத்து வருவது, கொடூரமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு அத்தாக்குதலை ஏன் எதற்காக நடத்தப்பட்டிருந்து சரியான விசாரணை செய்ய வேண்டும் என்றும் தமிழ் மீனவனுக்கான தமிழ் மீனவனை தாக்கியதற்காக கொடூரமாக தாக்கியதற்காக அவர் நாமல் ராஜபக்ச அவர்கள் வெளிப்படையாக அவருடைய கருத்தை வெளியிட்டிருந்தால் நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கான நீதி கிடைக்க வேண்டும். அந்த மீனவனை மீண்டும் இலங்கை கொண்டுவதற்கான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மீனவனை தாக்குவதற்கான காரணம் என்ன எடுத்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை கௌரவர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியிருந்தார். ஆகவே கௌரவர் நாமல் ராஜபக்ச அவர்கள் என்றும் தமிழ் மக்கள் மீது ஒரு அக்கறை உள்ள ஒரு இளம் தலைமை. ஆகவே நாங்கள் இன்னும் கொஞ்சம் முற்று நோக்கினால் கௌரவர் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு முதலாவதாக இந்த கண்டனத்தை வெளியிட்ட அதே நேரம் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியவாதிகளாக இருந்து கொண்டிருக்கும் பல பேர் மௌனம் காத்ததே. அதாவது ஒரு தாக்கப்பட்டது ஒரு தமிழ் மீனவன். ஆகவே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கின்றவர்கள் மௌனம் காத்ததுக்கான காரணம் என்ன? ஆகவே தமிழ் மக்களை ஆகிய நாங்கள் சிந்திக்க வேண்டும். பல மாயை தமிழ் தேசியம் என்ற போர்வையில் தமிழ் மக்கள் மீது சுமத்தினாலும் உண்மையான அரசியல் யார் செய்கிறார்கள் என்பது தமிழ் மக்களாகிய நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஆகவே கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் வெளிப்படையாக அந்த மீனவனுக்கான தாக்கப்பட்டதற்கான கண்டனத்தை வெளிப்படையாக கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறியிருந்தார். ஆகவே நாங்கள் இது போன்று பல விடயங்களை, உண்மையான விடயங்களை நாங்கள் மாற்றம் மூலம் உங்களுக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். அதுபோன்று இணைந்து நாங்கள் பயணிப்போம். மாற்றம் வரும் என்று உறுதியுடன் இணைந்து பயணிப்போம். நன்றி.